மற்றவரோட உயிரை காப்பாற்ற தைரியம் உள்ளவன் தான் உண்மையான வீரன் என்பதை நம்ம இப்போ ஒரு சிறுகதை மூலமாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு காலத்தில் நீதிக்கும் அறிவுக்கும் புகழ்பெற்ற மன்னனாக விக்ரமாதித்தன் வாழ்ந்தார். ஒரு நாள் ஒரு முனிவர் அவரிடம் சென்று, நான் யாகம் செய்யணும், அதனால எனக்கு ஒரு வேதாளம் ஒன்று வேண்டும். காட்டில் உள்ள முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கும் வேதாளத்தை எனக்காக கொண்டு வாங்க என்று விக்ரமாதித்தனிடம் கேட்டார். விக்ரமாதித்தனும் உடனே சம்மதித்தார். அதனால் விக்ரமாதித்தன் நள்ளிரவில் அந்த காட்டுக்குள் சென்றார். கஷ்டப்பட்டு முருங்கை மரத்தில் ஏறி தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை பிடிச்சி நம்ம தோளில் சுமந்துட்டு நடக்க தொடங்கினார். அப்போது வேதாளம் சிரித்தபடி சொன்னது, விக்ரமாதித்தா, பயணம் ரொம்ப நீளமாக இருக்குது. நான் ஒரு கதை சொல்கிறேன். ஆனால் கதையில் முடிவில் நான் கேட்குற கேள்விக்கு உனக்கு பதில் தெரிந்தும் சொல்லாமல் இருந்தீன்னா உன்னோட தலை 1000 துண்டுகளாக வெடிக்கும். மீறி பதிலும் சொன்னீன்னா நான் இருந்த இடத்துக்கே போய்விடுவேன். விக்ரமாதித்தனை அமைதியாக சம்மதித்தார். வேதாளம் உடனே, சரி, என்னோட முதல் கதையை நான் சொல்கிறேன்னு சொல்ல தொடங்கியது. ஒரு நாட்டில் ஒரு மன்னனுக்கு அழகான மகள் இருந்தார். அவளுக்கு திருமணம் செய்கிற வயசும் வந்துருச்சு. அதனால 3 இளவரசர்கள் வந்தனர். முதல் இளவரசர், எனக்கு எதிர்காலம் நடப்பதை அறியும் சக்தி உண்டு என்றார். இரண்டாவது வந்த இளவரசர், நான் உலகத்திலே வேகமாக ரதத்தை உருவாக்குவேன் என்றார். 3வது இளவரசர், நான் எந்த எதிரிகளையும் வெல்லும் வீரன் என்றார். அப்போது அங்கு ஒரு அரக்கன் வந்தான். இளவரசியை கடத்தி சென்றார். முதல் இளவரசர் தனது ஞானத்தால் அரக்கன் எங்கே மறைஞ்சிருக்கிறான் என்று கண்டுபிடிச்சு எல்லார் முன்னாடியும் சொன்னார். இரண்டாவது இளவரசன் மின்னல் வேகத்தில் செல்லும் ஒரு தேரை தயார் செய்தார். அனைவரையும் அந்த இடத்திற்கு அழைத்து சென்றார். 3வது இளவரசர் கடுமையாக அந்த அரக்கனிடம் போரிட்டு இளவரசியை உயிருடன் மீட்டார். அரண்மனைக்கு திரும்பியதும் ஒரு கேள்வி எழுந்தது. இளவரசியை யார் திருமணம் செய்ய வேண்டும்? மன்னராலும் முடிவு செய்ய முடியவில்லை. அப்போது வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கேட்டது, மூவரில் யார் இளவரசருக்கு திருமணம் செய்ய வைக்க வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்று விக்ரமாதித்தனுடன் பதிலளித்தது. இளவரசியை உயிரை நேரடியாக பணயம் வைத்தது அந்த 3வது இளவரசர் தான். மற்ற இருவரும் உதவினர். ஆனால் உயிரை காப்பாற்றியன் அவன்தான். எனவே அவனுக்கே திருமணம் நடைபெற வேண்டும் என்றான். வேதாளம் சிரித்து, உனக்கு பதில் தெரிந்ததால் பேசிவிட்டாய் என்று கூறி மீண்டும் பறந்து முருங்கை மரத்துக்கே ஏறிக்கொண்டது. அறிவையும் திறமையும் வீரம் அனைத்தும் முக்கியம். ஆனால் மற்றவர்களுக்கு உதவியும் காப்பாற்ற தைரியம் செய்வனே உண்மையான வீரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.